ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த டிஎன்எஸ்சிடிசி நேர்முகத் தேர்வுக்கான நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது. அதாவது அதிகபட்சமாக எவ்வளோ மார்க் எடுத்தவங்களுக்கு நமக்கு கால் லெட்டர் வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க, எந்தெந்த மாவட்டங்களுக்கு இன்னும் கால் டிக்கெட் அனுப்பலை, எந்தெந்த மாவட்டங்களுக்கு அனுப்பியிருக்காங்க, உங்களுடைய மாவட்டத்துக்கு உங்களுக்கு எப்போ கால் லெட்டர் வரும், அதாவது எவ்வளோ மார்க் உடையவர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு கால் லெட்டர் வரும் அப்படின்றது தான் சொல்ல போகிறேன். அதற்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா ப்ராக்டிக்கலுக்கு நீங்கள் என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணும், நேர்முக தேர்வுக்கு நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு போகணும், என்னென்னலாம் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதனால இது போன்ற ரெகுலரான அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தமிழ்நாடு போக்குவரத்து துறைக்கான கால் லெட்டர், நேர்முக தேர்வுக்கான கால் லெட்டர் பார்த்திங்க அப்படின்னா நிறைய மாவட்டங்களுக்கு அனுப்பிச்சிட்டே வராங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறீங்க, அதாவது எங்கள் மாவட்டத்துக்கு இன்னும் வரலையே கால் லெட்டர் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் நமக்கு போஸ்ட் மூலமாக அனுப்புவாங்க. இது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தரோட ஒரு நேர்முக தேர்வுக்கான ஒரு லெட்டர் தான் இது. ஸோ பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்சமாக எவ்வளோ மார்க் எடுத்திருக்கிறாங்க அப்படின்றது எல்லாருக்குமே டவுட்டாக இருக்குது. ஸோ எவ்வளோ மார்க் இருந்தால் எங்களுக்கு கன்ஃபார்மாக கால் லெட்டர் வரும், நாங்கள் வெயிட் பண்ணலாம். இதுக்கப்புறமா 90, அதாவது 18 மார்க் எடுத்தவங்க, 19 மார்க் எடுத்தவங்கெல்லாம் கூட கேட்குறீங்க, எவ்வளோ இந்த மார்க்குக்கு வருமா சிஸ்டர், என்னோடய கம்யூனிட்டி இது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. ஸோ எல்லாருக்குமே பார்த்திங்க அப்படின்னா நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எந்தெந்த மாவட்டங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா நிறைய மாவட்டங்களுக்கு வந்துச்சு. மதுரை, திருநெல்வேலி மாவட்டம், சேலம் மாவட்டம், நாமக்கல் மாவட்டம், அதுக்கப்புறமா ராசிபுரம், கன்னியாகுமரி மாவட்டம், அதற்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டம், திருவாரூர் மாவட்டம், இந்த மாதிரி நிறைய மாவட்டங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அனுப்பிட்டு வராங்க. ஸோ வெயிட் பண்ணுறவங்க, மற்ற மாவட்டத்தில் உள்ளவங்க வெயிட் பண்ணுறவங்க தயவு செஞ்சு இந்த ஒரு வாரம் மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ வெயிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தான் தெரிஞ்சிடும். ஒரே நாளில் நமக்கு நெட்டில் விடுற மாதிரி நமக்கு செலெக்ஷன் லிஸ்ட் விடலை. ஸோ பார்த்திங்க அப்படின்னா லெட்டராக தான் நேர்முக தேர்வுக்கு அனுப்புகிறாங்க. இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா திருப்பூர் மாவட்டத்தோடது நம்ம சப்ஸ்கிரைபர் தான் நமக்கு அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு போஸ்ட் வாரியாக, ஒவ்வொரு தாலுகா வாரியாக நமக்கு தனித்தனியாக நம்ம போஸ்ட்மேன் தான் கொடுப்பாங்க. ஸோ மார்க் உடையவங்க, நீங்கள் 20 மார்க்குக்கு அதிகமாக நீங்கள் எடுத்திருக்கிறீங்க, இல்லை 20 மார்க்கு நான் எடுத்திருக்கிறேன் அப்படின்றவங்க தயவு செஞ்சு உங்களுடைய போஸ்ட்மேன் கிட்ட, உங்களுக்கு வராத பட்சத்தில் உங்களோட போஸ்ட்மேன் கிட்ட சொல்லி வைங்க, இந்த மாதிரி என்னுடைய பேருக்கு கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது லெட்டர் வந்ததா, போக்குவரத்து துறையிலேருந்து ஏதாவது லெட்டர் வந்தால் கொண்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லி வைங்க. ஏன்னா இந்த வாரத்தில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்துடும். அதாவது நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கண்டிப்பாக நேர்முக தேர்வுக்கான லெட்டர் வந்துடும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா 19 மார்க் எடுத்தவங்க எனக்கு வருமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு 20 மார்க்குக்கு மேலே நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா தைரியமாக இருக்கலாம், தைரியமாக நம்ம கான்ஃபிடெண்ட்டாக சொல்லலாம், 20 மார்க்கு மேலே எடுத்துருக்குறீங்க அப்படின்னா வந்துடும் அப்படின்னா. ஆனால் 19 மார்க்கு அப்படின்றது 19, 18, 17லாம் எடுத்திருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டவுட்டு தான் வர்றதுக்கு. ஸோ அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா டிஎன்எஸ்சிடிசிக்கும் டிஎன்பிஎஸ்சியும் எக்ஸாம் எழுதுனாங்க அப்படின்னா 7 lakh அமௌண்ட்டு தரணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அது உண்மையா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. யாருமே, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், யாருமே யாருக்கிட்டேயும் இந்த வேலைக்கு காசு கொடுத்து ஏமாறாதீங்க. ஏன்னா லாஸ்ட் டைமே பார்த்திங்க அப்படின்னா மெரிட் லிஸ்ட்டில் தான் செலக்ட் பண்ணாங்க. அதேமாரி மெரிட் லிஸ்ட்டில் தான் நேர்முக தேர்வுலேருந்து எல்லா விஷயங்களுமே ஃபைனலிஸ்ட் வர நமக்கு மெரிட் லிஸ்ட்டில் தான் செலக்ட் பண்ணாங்க. யாராவது உங்ககிட்ட அந்த மாதிரி சொல்லி உங்ககிட்ட காசு பறிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக யார்கிட்டையும் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. இது நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக தான் இந்த ஒரு வீடியோ போடுறேன். கண்டிப்பாக யாருமே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்ககிட்ட காசு கொடுங்க, இல்லை காசு கொடுத்தா வேலை கிடைக்கும் அந்த மாதிரி சொல்லி யார்கிட்டையும் காசை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா விழுப்புரம் மாவட்டத்துலேயுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்திருக்கு, ஒரு சிலருக்கு வரல. அதாவது விழுப்புரம் மாவட்டம்னா டோட்டலாக நமக்கு ஒரே
ஒரே நாளில் வந்து எல்லாருக்குமே கால் லெட்டர் அனுப்ப மாட்டாங்க. ஸோ ஒவ்வொரு மாவட்டங்கள் ஒவ்வொரு தாலுகாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃபராகும். ஒரு நாள் முன்ன பின்ன அந்த மாதிரி ஆகும். நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக 20 மார்க்குக்கு மேலே எடுத்திருக்கேன், 25க்கு எடுத்திருக்கேன், 30 மார்க்குக்கு மேலே எடுத்தவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு, முக்கால்வாசி பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 30 மார்க்குக்கு மேலே எடுத்தவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துருச்சு. ஸோ நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, மார்க் வந்து என் மார்க் இவ்வளவோ எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்கு, மதுரை டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒவ்வொரு தாலுகாவுக்கு வந்திருக்கு, ஒவ்வொரு தாலுகாவுக்கு வரல. ஸோ வராதவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த வாரம் மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்துடும். இதே வந்து நீங்கள் ஒவ்வொரு கம்யூனிட்டியை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், அந்த கம்யூனிட்டியில் நீங்கள் வந்து ஒரு சிலர் வந்து ப்ரையாரிட்டி வச்சுருக்கலாம், பிஎஸ்டிஎம் வச்சுருக்கலாம், தமிழ் வழி கல்வி வச்சுருக்கலாம், இல்லை இதர முன்னுரிமை சான்றிதழ்கள் நீங்கள் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 25 மார்க் எடுத்திருந்தாலும் 20 மார்க் எடுத்திருந்தாலும் 100% வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த வாரத்துக்குள்ளே கால் லெட்டர் வந்துடும். ஸோ இந்த மாதிரி வராத மாவட்டங்களுக்கு எப்போ வரும்? சென்னை மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம், அதற்கப்புறமா திண்டுக்கல் மாவட்டம், இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் இன்னும் வரல. வராதவங்க வந்து நிறைய பேர் கேட்குறீங்க எப்போ வரும் அப்படின்னா, அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரங்களில் எல்லா மாவட்டங்களுக்குமே அனுப்பிட்டு தான் வந்து வராங்க. ஸோ இந்த வாரம் வராட்டி கூட நமக்கு இந்த மந்த்துக்குள்ளேயே வந்து வந்துடும். ஏன்னா நமக்கு சீக்கிரமாக ப்ராக்டிக்கல் இருக்குது. நேர்முக தேர்வு அப்படின்ற ஒன்று நடைபெற போகுது. நேர்முக தேர்வுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போவே ஒரு 20 மார்க்கு நீங்கள் எடுத்திருக்கீங்க, இல்லை 25 மார்க்கு, இல்லை 30 மார்க் எடுத்திருக்கேன், ஆனால் எனக்கு வந்து கால் லெட்டர் வரல, ஆனால் நான் இந்த சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கி வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். அதுவும் ப்ரையாரிட்டியெல்லாம் இருக்கிறவங்க தாராளமாக ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், ஐஸ் சர்டிஃபிகேட், அப்புறம் ஹியரிங் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், இந்த மாதிரியான, அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், எல்லா சர்டிஃபிகேட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் முன்னாடியே நம்மளுடைய அரசு மருத்துவமனை, உங்களுடைய மாவட்டத்தில் உள்ள பெரிய தலைமை மருத்துவமனை இருக்கும்ல, அங்கே உள்ள தலைமை மருத்துவர்கிட்ட தான் வந்து நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்டை பூரா நீங்கள் வாங்க முடியும். ஸோ வந்து டாலரன்ஸ் சர்டிஃபிகேட்டு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னக்கூட்டியே வாங்கி வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த வாரத்தில் கால் லெட்டர் வந்தவங்க கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடனடியாக போய் வாங்கிறதுக்கு பாருங்கள். ஸோ டிலே பண்ணிங்க அப்படின்னா அப்புறம் நீங்கள் நேர்முக தேர்வுக்கு அப்படின்னு போகும்போது உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு அடுத்தது யார் இருக்காங்களோ அவங்கள எடுத்துப்பாங்க. ஸோ காசு செலவாகுது, இல்லை காசு கேட்குறாங்க, காசு கொடுத்தா தான் தருவேன்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ உங்களால் எவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து வாங்கிடுங்க. குறிப்பாக இந்த வாரம்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து நமக்கு கால் லெட்டர் அப்படின்ற ஒன்று வரப்போகுது. ஸோ வந்தவங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.